வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாரெல்லாம் ஸ்பார்க்ஸில் மைக்ரேட் ஆகிருக்கீங்களோ உங்களுக்கு ஜனவரி மாதத்தோட பென்ஷன் ஸ்லிப் வந்து வந்திருக்கும். அதே போல் பென்ஷனுக்கான அந்த ஸ்பார்க்ஸ்லேருந்து கொடுக்குற அட்வான்ஸ் மெசேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் மெசேஜ் வந்திருக்கோ உங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக் மெசேஜ், அதனால் உங்களுக்கு கிடைக்காத கூட இருக்கலாம். ஸோ பென்ஷன் ஸ்லிப் ஜென்ரேட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு லாகின் பண்ணி பாருங்கள். அங்கே வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ ரெண்டுமே கிடைக்கல அப்படின்னாக்கா 31 ஜனவரி வந்து நீங்கள் பென்ஷன் கிரெடிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் டியூ டேட் வந்து என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு, உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் டியூ டேட்டு டிசம்பர் மாதமாக இருந்து நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்காது இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மெசேஜும் வராது, பென்ஷனும் வராது. ஸோ அதனால் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் டியூ டேட் இருந்தாக்கா அதை வந்து அப்டேட் பண்ணுங்கள். 31 ஜனவரி 2025 வந்து ஸ்பார்க்ஸில் மைக்ரேட் ஆன பென்ஷனருக்கு வந்து பென்ஷன் வந்து கிடைச்சிடும் ஜனவரி மாதத்துக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8வது பே கமிஷனு. ஸோ இதோட ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.94 வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சொல்லியிருந்தா வந்து ஒருத்தர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கு நான் ரிப்ளையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோவில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரிப்ளையை கொடுத்துருந்தேன். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த 1.94 எப்படி வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன் 1.94லேயே இருக்குது, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத பற்றி நம்ம 7வது பே கமிஷன்லேருந்து இன்றைக்கி டேட் வரைக்கும் நம்மளுக்கு என்னெல்லாம் அது மூலிமா பாதகம் ஏற்படுத்தி இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றியும் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து நிர்ணயிக்கிறதுக்கு வந்து ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப மெயினாக இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பேசிக்கு. ஸோ பேசிக் பே உங்களுக்கு என்னவா இருக்கோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது அப்படியே எடுத்துக்குவாங்க 100%. இப்போ வந்து உங்களுக்கு 10,000 ரூபாய் பேசிக் பே இருக்குனாக்கா அந்த 10,000 ரூபாயும் அப்படியே எடுத்துக்குவாங்க. அதனால தான் நம்ம வந்து போன வீடியோலேயே சொன்னோம், ஓஆர்பி 2லேயோ ஓஆர்பி 3லேயோ டிஃபென்ஸ் பென்ஷனரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓஆர்பியில் வந்து இன்னும் ரிவிஷன் ஆகாத பழைய பேசிக்கே வந்து வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் லேட்டஸ்ட்டாக என்ன ரிவிஷன் ஆச்சோ அதுபடி உங்களுக்கு பேசிக் பென்ஷன் வந்து கிடைக்குதான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஓஆர்பிலே வந்து ரிவிஷன் ஆகாத கம்மியாக வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இனிமேல்ட்டு என்ன கிடைக்க போதோ அது வந்து உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். இன்றைக்கி டேட் வரைக்கும் உங்களுக்கு சரியான ரிவிஷன் ஆகிட்டு அந்த அமௌண்ட்டு நீங்கள் வாங்குறீங்களான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அந்த மாதிரி கிடைக்காது இருக்குனாக்கா அதுக்கு தகுந்த ஆக்ஷன் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இனிமேல்ட்டு என்ன ரிவிஷன் எல்லாம் ஆகுதோ அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேசிக் 100% வந்து எடுத்துக்குவாங்க. இப்போ வந்து டிஏ வந்து நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரியே இன்றைக்கி டேட்டில் வந்து 53% தான் இருக்குது. இது வந்து 2016 நம்மளுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ 2026 வரப்போது இப்போ தான் 53% வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இனிமேல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். அதாவது 1 ஜனவரி 2025 வந்து ஆல்ரெடி நம்ம கிடைக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2025 வந்து கிடைக்கணும். 1 ஜனவரி 2026 ஒன்று கிடைக்கணும். ஸோ இந்த 3% வந்து கிடைக்குது அப்படின்னாவே நம்மளோட டோட்டல் வந்து 62% வந்து டிஏ வந்து இருக்கும். அதாவது 1 ஜனவரி 2026. ஸோ இந்த 62% ப்ளஸ் இந்த 100% ரெண்டு சேர்த்தாச்சுனாக்கா 162% வந்து இருக்கும். ரெக்கமெண்டு, அதாவது கமிட்டி, எந்த கமிட்டி வந்து உட்காந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து 20% வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாவே ஸோ இந்த 20% சேர்த்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 32 ஆகுது. ஸோ இந்த 32யும் 162 கூட்டியாச்சுனாக்கா உங்களுக்கு 194, அதாவது 1.94% வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்தாச்சு. இந்த 1.94% வந்து நம்மளுக்கு சாத்தியமா அப்படின்னாக்கா அது எப்போ சாத்தியம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஏ வந்து 3 டைமும் நம்மளுக்கு 3% வந்து கிடைக்கும் போது மட்டும்தான் இது சாத்தியம் இந்த கேல்குலேஷன் படி. ஸோ இந்த டிஏ வந்து இங்கே 2% தான் கிடைக்குது அப்படின்னாக்கா இது வந்து இன்னும் கம்மியாகும். இல்லை 4% அதிகமாகுதுனாக்கா இன்னும் வந்து அதிகமாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட 2006 2016 வரைக்கும் டிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 101 125% வந்து அதிகமாச்சு. ஆனால் இங்கே 2016 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 62% தான் போயிருக்கு. அதாவது பாதி கூட கம்மியாக வந்து இங்கே அதிகமாகுது. ஏன் இந்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் இந்த சார்ட்டை பார்க்குறீங்க. இந்த சார்ட்டில் 2001 எந்தெந்த பொருட்கள்லாம் எவ்வளோ வந்து விலைவாசி வந்து வச்சுருந்தாங்க, 2016 அப்புறம் அதை வந்து எப்படி கம்மி பண்ணி எதுக்கு வந்து அதிகமாகிட்டு 100% வந்து அதை கேல்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இதனால் மட்டும்தான் நம்மளோட விலைவாசி அதிகமானாலும் நம்மளோட டிஏ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3% 4%க்கு மேலே வந்து
அதிகமாகலை. ஸோ இந்த மாதிரி அதிகமாகாத காரணத்தினால மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 1.94 வருது. அதனால தான் இங்கே 1.94 வந்து கிடைக்குது. ஸோ சரியான விலைவாசி என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நம்மளோட டிஏ வந்து அதிகமாக இருந்தால் இது வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். இது அதிகமாகும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து 2.3லேருந்து 2.4 வரைக்குமே நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து வந்திருக்கும். அதாவது இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அவங்க என்ன வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் என்ன பேசுனாங்களோ அந்த கேல்குலேஷன் படி தான் இந்த 1.94. கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு பே கமிஷன்லுமே ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து அதிகமாக போகக்கூடாது. அவங்களுக்கு பென்ஷனருக்கும் சரி இல்லை சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் சரி பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிவிஷன் பண்ணும்போது அதிகமாக ஆகக்கூடாது அப்படின்றதுக்காகவே டிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன விலைவாசி இருக்கோ அதோட கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணமாக எடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் இங்கே நம்ம டெய்லி யூசேஜ் சாப்பிட்ற பொருளுக்கும் மற்ற பொருளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி வந்து என்ன இருந்திருக்கு, இப்போ வந்து அது எவ்வளோ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அத்தியாவசிய பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மி பண்ணிட்டோம். மிஸ்கிளைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகம் பண்ணியிருக்காங்க. ஸோ தேவையற்ற பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வாங்குறவங்க வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. தேவையான பொருட்கள் நம்ம வந்து அன்றாட உபயோகிக்கிற பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து அதிகமாக இருந்ததை கம்மி பண்ணி அந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட எஃபெக்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் வந்து நம்மளுக்கு மறைமுகமாக வந்து வரும். ஸோ இது வந்து எப்படி பே கமிஷன் வந்து வருதோ அந்த டைமில் ரெக்கமெண்டேஷன் இங்கே வந்து 20லேருந்து 40 கூட மாறலாம், இல்லை 30 கூட மாறலாம். இந்த ரெக்கமெண்டேஷன் பொறுத்தும் இந்த டிஏ 3% விட்டு அதிகமாகும் போது இந்த 1.94 வந்து அதிகமாகலாம். இல்லை இங்கே கம்மியாகும் போதும் இல்லை இங்கே 10% தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்துலையும் இது வந்து கம்மியாகவும் ஆகலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் என்ன அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படின்ற பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து இது சரியான முறையில் வந்து கேல்குலேட் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.5லேருந்து நம்மளுக்கு 2.3 வரைக்கும் பாசிபிள். அதாவது இந்த நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இதெல்லாம் அதிகமாகுது, ரெக்கமெண்டேஷன் வந்து 30லேருந்து 40 வரைக்கும் வருது அப்படின்ற பட்சத்தில் 2.3 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர அது வந்து கட்டாயமாக கிடைக்காது. 1.5க்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். அது இந்த 1.94 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 75லேருந்து ஒரு 90%க்குள்ளே நம்மளுக்கு வந்து சான்ஸாக வந்து இருக்கலாம். 1.94ல் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து உட்காந்து அதுலேருந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது, சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ நம்மளோட சேனல் மூலிமா உங்களோட பென்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளோட சேனலில் வந்து மெம்பர் ஆகிட்டு உங்களோட டாக்குமெண்ட் சென்ட் பண்ணிவிட்டு உங்களோட பென்ஷன் ரிலேட்டடான என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தோம் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.